நீங்கள் படிக்கிற இந்த பரதக்கலை கோட்பாடுக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. நான் எப்படி இந்த பரதக்கலை கோட்பாடு எனக்கு இந்த புக்கு தெரியும் அப்படின்னா, என்னோட மாஸ்டர் கலெக்ஷனில் இந்த புக்கு ஒன்று அவரோட மறைவுக்கு பிறகு அந்த புக்ஸ் வந்து என் கையில் கிடச்சிது. என்னோட புக் அவர் சூப்பராக அப்போயே அழகாக பெயிண்டிங்லாம் பண்ணி வச்சுருந்தார். இப்போ வந்து இந்த புக் வந்து நல்லா எடிஷனில் இருந்திருக்கு. அவர் வாங்கினது 1990 சம்திங் அந்த டயத்தில் அவங்க வாங்கியிருப்பாங்க போல். ஸோ அப்போ வந்து அவர் நல்லா பெயிண்டிங் பண்ணி வச்சுருந்தார். ஸோ அந்த புக்கை வந்து நான் ஒரு ஹென்ஸாக எடுத்து நான் தியரி படிக்க ஆரம்பித்தேன். அதுதான் பிஎஃப்ஏ நான் டிகிரி படிக்கிறப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்க்குலாம் இந்த புக்கை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நான் படித்தேன். ஸோ அப்போ தான் தெரியும் பரதக்கலை கோட்பாடுன்னு ஒரு புக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த புக்கை நான் ஆர்டர் பண்ணிடுவேன். இப்போ நீங்களும் படிச்சுட்டு இருக்கேங்க. ஓகே, எல்லா விஷயத்தையும் நீங்கள் படிங்க. பரதநாட்டியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இருக்க வேண்டிய ஒரு கம்பல்சரியான ஒரு புக் என்னென்னா பரதக்கலை கோட்பாடு. இந்த புக் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் வந்து நீங்கள் அமேசானில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். முல்லை பதிப்பகம் வந்து இந்த புக்கை வந்து ரொம்ப அழகாக பதிப்பிச்சிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட்.